வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒன் வீக் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஏதோ படிக்கிற புள்ள மாதிரியே லைப்ரரியில புக்க புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கான். பாக்குறானே தவிர படிக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லி ஒரு புக்கை எடுத்துட்டு வரான். அவன் ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருக்கான். அவளதான் அவன் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ கீழே ஒரு ஐடி கார்டு இருக்கத பாக்குறான். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ அதுல ஃபுஜிமான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேர் போட்டிருக்கு. அந்த பேரை பார்த்த உடனேயே ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட இது செம்மையான ஒரு அழகான பொண்ணா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜொல்லு வலிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஐடி கார்டை ஸ்மெல் பண்ணிட்டு செம்மையா இருக்குது ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கப்போவே அவன் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து அவனை செம்மையா முறைச்சிட்டு இருக்கா. அவதான் இந்த படத்தோட ஹீரோயினா ஹீரோவை செம்மையா முறைச்சு விட்டுட்டு அவன் கிட்ட இருந்து அந்த ஐடி கார்டை பொடிங்கிட்டு செம்ம கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கையில ஒரு புக்கோட ட்ரெயின்ல ஏறிக்கிறான். அதே ட்ரெயின்ல தான் நம்ம ஹீரோயினும் வந்து ஏறிக்கிறா. நம்ம ஹீரோவா புக்க திறந்தாலே தூக்கம் வருதுடா சாமின்ற மாதிரியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனோட கையில இருந்த புக்கு கீழே விழுந்துடுது. கரெக்டா ஹீரோட ஸ்டாப்பும் வந்துடுது. ஹீரோவா அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கான். அவனோட புக்க பார்த்த ஹீரோயினா அதை எடுத்து வந்து அவன்கிட்டயே தூக்கி போடுறா. அவனை பார்த்து ஹீரோயின் ஸ்மைல் பண்றா. ஹீரோ அவளையே பேனு பார்த்துட்டு இருக்கான். ட்ரெயினும் கிளம்புது. ஹீரோவா ஓடி போய் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூலுக்கு வேகமா ஓடி வரான். அவனை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு சகின்ற ஒரு பொண்ணு அடே கரடி பண்றியா நில்லுடா உன் மூஞ்சியும் முடியும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோட முடியெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஏண்டி உங்க அம்மா ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ்னா இப்படிதான் என்ன வச்சு பங்கம் பண்ணுவியான்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஹீரோவா சகிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவளை இனிமேட்டு என்ன கிண்டல் பண்ண அவ்வளவுதான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு நின்னுட்டு இருக்கான். அவனை சுத்தி பொண்ணுங்களா நின்னு வளைஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க வந்து அப்படி இந்த மூஞ்சில என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டா ஹீரோ பார்த்து என் கிறகம் இந்த வருஷமும் நீயும் நானும் ஒரே கிளாஸ் தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவா அப்படியான்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினும் அவனோட கிளாஸ் தான். ஹீரோக்கு அதை பார்த்ததுல செம்ம குஜால் ஆயிடுது. ஹீரோ வேக வேகமா அவனோட கிளாஸுக்கு ஓடி போய் பாக்குறான். அங்க ஹீரோயின் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா. அவளே தான் ஹீரோ பேனு பார்த்துட்டு இருக்கான். அவங்களோட ஸ்டாஃப் வர எல்லாருமே அவங்களோட சீட்ல போய் உட்கார்றாங்க. யார் பெத்த புள்ளையோ அந்த ஸ்டாஃப் தனியா புலம்பிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ ஹீரோயினை பேனு சொல்லி கண் வெட்டாம பார்த்துட்டே இருக்கான். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நீ எனக்கு அந்த புக் கொடுத்ததுலன்னு சொல்லி மொக்க போட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா யாரா கோமாளி நீன்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட விடாம பேசிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயினா அவன் கிட்ட எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட வந்து நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு கைய நீட்டி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அவனுக்கா செம்ம பல்பாயிடுது. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள இவ யார்கிட்டயுமே மிங்கிள் ஆக மாட்டேங்கிறா. இவளை நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கியே ஆகணும்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ கிளாஸ்ல புக்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டா கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்களோட ஸ்டாஃபா ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் 3 பேருமே போர்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி கூப்பிடுறாரு. இங்க ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட பார்த்து அடே போண்டாவாயா உன்ன தாண்டா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பஞ்சு வச்சு அவனோட ஃப்ரெண்டை எழுப்பி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ப்ராப்ளத்தை செம்ம பக்காவா சால்வ் பண்ணிடுறா. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்தா முக்கி தக்கி என்னமோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம கேஸ் போல. இங்க ஹீரோவை பார்த்தா ஏதோ மறைச்சு எழுதிட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃபோட மைண்ட் வாய்ஸா ஒருவேளை பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ இந்த ஸ்டாஃபா வரைஞ்சு வச்சிருப்பான். அந்த ஸ்டாஃபா இதெல்லாம் எங்க உருப்பட போகுது போய் 10 பக்கத்துக்கு அசைன்மெண்ட் எழுது அப்பதான் புத்தி வரும்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. அந்த ஸ்டாஃப் ஹீரோயின் கிட்ட எல்லாரோட நோட்ஸையுமே கலெக்ட் பண்ணி என் டேபிளுக்கு கொண்டுவான்னு சொல்லிட்டு போறாரு. 2 ரவுடி பொண்ணுங்க ஹீரோயின் கிட்ட வந்து நான் என்னோட நோட்ஸை கொண்டு வரல ஸ்டாஃப் கிட்ட நீ சொல்லிடுன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னால அதெல்லாம் முடியாதுங்கிறா. அந்த பொண்ணுங்களா ஹீரோயினை பார்த்து இவ எப்பவுமே இப்படிதான் ரூடா பேசிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாதி நோட்ஸை எடுத்துட்டு போறான். அப்படியே 2 பேருமே நடந்து போறாங்க. மறுபடியுமே ஹீரோ அவகிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அவன் கிட்ட எதுவுமே பேசாம போயிடுறா. அதுக்கு ஹீரோவா எப்ப பாரு இப்படியே பண்றான்னு சொல்லி
புலம்பிட்டு இருக்கப்போ ஹீரோ ஃப்ரெண்டா ஹீரோ பார்த்துட்டு ஒருவேளை லூஸ் ஆயிட்டானோ அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அன்னைக்கு லஞ்ச் பீரியட்ல ஹீரோயின் அவளோட லஞ்ச் பாக்ஸ எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போறா. ஹீரோவும் அவ பின்னாடியே போகலான்னு சொல்லி எந்திரிக்கிறான். சாகியா ஹீரோவை கூப்பிட்டு நம்ம ஒன்னா சாப்பிடலான்னு சொல்லும் போது ஹீரோவா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். அவளா மாடிக்கு போறா. ஹீரோ அவ பின்னாடியே போயிட்டு எங்க இவளை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அவளா ஹீரோ முன்னாடி வந்து எதுக்காண்டி என்ன இப்படி ஃபாலோ பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக பாக்குறா. ஹீரோவா அவளை தடுக்க போகும் போது அவனோட லஞ்ச் பாக்ஸ் கீழே விழுந்து எல்லாமே கொட்டி போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட லஞ்ச் பாக்ஸ அவனுக்கு கொடுத்திருப்பா. ஹீரோ அந்த லஞ்ச ஆகா ஓகோன்னு சொல்லி ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதை கண்டுக்காம அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து அவ லஞ்ச் பாக்ஸ கொடுத்து இது உன்னோட லஞ்ச் பாக்ஸ் தான், லஞ்ச் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட நேத்து எதுக்கு உன்னோட சாப்பாட்டை எனக்கு கொடுத்தான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா என்னால தானே கொட்டி போச்சு அதனாலதான் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அவளை பார்த்து பரவாயில்ல நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ கொஞ்சம் நல்ல பொண்ணுதான்னு சொல்லும் போது ஹீரோயினா லஞ்ச் பாக்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுறா. அவனா ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து அவ கைய பிடிக்க ஹீரோனோட ஸ்டாஃபும் அங்க வராரு. அவன் கிட்ட ஹீரோயினா என்னால யார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அந்த ஸ்டாஃபா ஹீரோ கிட்ட வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனை கூப்பிட அவளோட அம்மா வராங்க. அவங்களா ஹீரோனை பார்த்து இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளா எப்பவும் போலதான் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ அந்த ஸ்டாஃப மீட் பண்ண வரான். அந்த ஸ்டாஃபா ஹீரோ கிட்ட நீ ஹீரோன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறா, அதுக்கு அவ என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவா அவ முடியாதுன்னு தான் சொல்றா, ஆனாலும் நான் அவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த ஸ்டாஃபா ஹீரோ கிட்ட இரு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தினா ஒரு பாஸ்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு அம்னிஷியா பேஷண்ட். அவ ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட பேரண்ட்ஸை தவிர புதுசா யாரையாச்சும் மீட் பண்ணாலோ இல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. அவளோட மெமரிஸ் அவளுக்கு மண்டே வரைக்கும் தான் இருக்கும். ஒவ்வொரு மண்டேயுமே அவளோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு அவளுக்கு எல்லாமே புதுசா தான் இருக்கும். இந்த மண்டே வந்தா கூட அவளுக்கு ஞாபகம் கூட இருக்காதுன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதனால இனிமேட்டு நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ தூரமா இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கல்ல, அத மாதிரியே நீயும் இருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே கிளாஸ் நடக்குது. இங்க ஹீரோவா ஹீரோயினிய குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஸ்டாஃபா அங்க மூச்சு பிடிக்க கத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்டாஃபா அந்த லெசன்ல டைரி எழுதுறத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட உடனே ஹீரோ மண்டையில ஒரு பல்ப் எரியுது. அதை கேட்ட உடனே ஹீரோவா செம்ம ஐடியா இதுன்னு சொல்லிட்டு கத்திடுறான். அந்த கிளாஸே ஹீரோவை திரும்பி பாக்குது. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வேகமா கிளம்பி போறப்போ சகியா அவனை கூப்பிட்டு என் நோட் புக் எல்லாமே உன்கிட்ட கொடுத்துதான் கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவகிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து வேகமா கிளம்பி போறான். போனவன் திருப்ப வந்து சகியுமே இழுத்துட்டு போறான். ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போறாங்க. அங்க ஹீரோவா ஒரு நல்ல டைரியா எடுன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்கான். அதை கேட்ட சகியா நீ எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டி இதெல்லாம் பண்றியான்னு சொல்லி கேட்டு சந்தோஷப்படுறா. அவனா ஒரு டைரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே மாதிரி டிசைன் இருக்க ரெண்டு பெண்ணை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சகியா அவன் கிட்ட வந்து எனக்காண்டி இப்படி பார்த்து எடுத்திருக்கே, சரி ஓகே என்கிட்ட குடுன்னு சொல்லும் போது ஹீரோவா ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவளுக்கு செம்ம பல்ப் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வர அவனை பார்த்த ஹீரோயினா இப்போ உனக்கு என்ன தாண்டா ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோ நம்ம ரெண்டு பேருமே டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா, 1 வீக்குக்கு நடந்தது பூராத்துமே நான் எழுதி தரேன், நம்ம ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்றான். அவகிட்ட அந்த டைரிய வச்சுட்டு நீ நல்லா திங்க் பண்ணி பதில சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அம்மாக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கொடுத்த டைரிய ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த டைரியில ஹீரோ அந்த வீக் நடந்த எல்லாத்தையுமே எழுதிருப்பான். ஃபர்ஸ்ட் டைமா அவன் ஹீரோயினை பார்த்தது, ஹீரோயின் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே எழுதிருப்பான். அந்த டைம் பார்த்து கரெக்டா ஹீரோயினோட அம்மா வர ஹீரோயின் அந்த டைரிய ஒழிச்சிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டே நடந்து போறாங்க. அவளா அவளோட அம்மா கிட்ட நீங்க யார்கிட்டயாச்சும் டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட அம்மாவா நான் சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு கூட பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ்ன்னு சொல்லி பேசிட்டே வராங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு பொண்ணு கூப்பிட ஹீரோயினும் திரும்பி பாக்குறா. ஹீரோனோட அம்மாவா அவளை பார்த்து மயு எப்படி இருக்க என்ன இந்த பக்கம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளா நான் பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அவளை பார்த்து
பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவா நாங்க இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட அம்மா ஹீரோனோட அப்பா கிட்ட ஹீரோயினுக்கு டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஐடியா இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா நான் இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன், அவர் ஹீரோயின் எந்தவித ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே இன்வால்வ் ஆக கூடாதுன்றாரு. அப்படி ஹீரோயின் யார் கூடயாச்சும் பேசணும் பழகணும்னு நினைச்சா அது ஹீரோனோட ஹெல்த் கண்டிஷனை தான் ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோன் அந்த டைரிய ஒண்ணு விடாம படிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நீ முன்னாடி ஏதாச்சும் ஒரு கிளப்ல இருந்தியான்னு சொல்லி கேட்டிருப்பான். அவள வேகமா அவளோட கபோர்ட ஓபன் பண்ணி அதுல இருக்க ஒரு பாக்ஸ வெளியில எடுக்கிறா. அதுல அவளோட பழைய ஸ்கூலோட ஆல்பம் இருக்கும். அந்த ஆல்பத்துல ஹீரோன் ஒரு பாஸ்கெட் பால் கிளப்ல இருந்திருப்பா. அது ஹீரோனுக்கு தெரிய வருது. அந்த டைம் அவ ரூமுக்கு ஹீரோனோட அம்மா வர ஹீரோன் அந்த பாக்ஸ ஓரமா வச்சிடறா. அவளோட அம்மாவா ஹீரோன் கிட்ட நீ யார் கூடயாச்சும் டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப தூங்கணும்ன்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவும் வெளியில கிளம்பி போறாங்க. அப்பதான் ஹீரோன் அந்த பாக்ஸை எடுத்து பார்த்ததா அவங்க நோட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றா. ஹீரோக்கு ஒரே குஷியாயிடுது. அவ பின்னாடியே போறான். அவனா ஹீரோனை பார்த்து எதுக்காண்டி என்ன கூப்பிட்ட, அந்த டைரிய பத்தி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா எனக்கு ஃப்ரெண்ட்ஸை பத்தின மெமரிஸ் 1 வீக்லயே மறந்து போயிடும், இந்த மண்டே வந்தா உன் மெமரி கூட மறந்து போயிடும், அதனால என்னால உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாதுங்கிறா. அதுக்கு ஹீரோவா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா உனக்கு அது ப்ராப்ளம் இல்ல, என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றா. இதனாலேயே என் பழைய ஸ்கூல்ல எனக்கு எல்லாருமே எதிரியா மாறிட்டாங்க, என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே நான் ஒரு தொல்லையா மாறிட்டேன்றா. அதேதான் இந்த ஸ்கூல்லையும் நடக்க நான் விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. அவ முன்னாடி ஹீரோ வந்து நீ என்னோட ஃப்ரெண்டா இருன்னு சொல்லி கேக்குறதுல நான் டயர்டே ஆக மாட்டேன், நீ எனக்கு எப்பவுமே ஒரு தொல்லையா மாற மாட்டேன்றான். ஒவ்வொரு மண்டையும் நான் உன் முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டா இருன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் கிட்ட டைரிய நீட்டி என் ஃப்ரெண்டா இருன்னு சொல்லி கேக்குறான். அந்த டைம் பார்த்து ஹீரோனோட ஸ்டாஃபும் அங்க வராரு. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அந்த ஸ்டாஃபா ஹீரோவை கூப்பிட ஹீரோ அவரை பார்த்து இதை நான் மாத்தியே ஆக போறேன், கண்டிப்பா நான் அவ கூட டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு செம்மையா மழை பெய்யுது. ஹீரோனா கூட இல்லாம நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா அவ கிட்ட வந்து என்கிட்ட இன்னொரு குடை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரிய அவ பேக்ல வச்சுட்டு அவ முன்னாடி ஒரு குடைய நீட்டுறான். அந்த குடைய வாங்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பார்க்க அவன் சிரிச்சுட்டே பாய்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டும் ஹீரோயின் அந்த டைரிய ஒண்ணு விடாம படிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோட டேபிளுக்கு கீழே டைரி இருக்கும். ஹீரோவா அதை பார்த்துட்டு இன்னைக்கும் அவ ஒன்னும் எழுதியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினியே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஹீரோட ஜூனியர் அங்க வந்து ஹீரோ கிட்ட எனக்கு உன்னோட மேகசின் வேணும்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அதை எடுக்க போகும்போது அந்த டைரி எல்லாமே கீழே விழுந்துடுது. அப்பதான் ஹீரோ நோட் பண்றான் அந்த டைரியில ஏதோ எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனேயே ஹீரோக்கு ஒரே குஷியாயிடுது. அந்த டைரி எடுத்துட்டு வேகமா ஓடி போறான். யாருமே இல்லாத இடத்துக்கு போய் ஹீரோ அந்த டைரிய படிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கா செம்மையான சந்தோஷம். அதுல ஹீரோயினா என்னால உன் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாதுன்னு சொன்னதுக்கு ரொம்பவே சாரி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிருப்பா. நான் ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே இந்த டைரிய என் வீட்டுக்கு கொண்டு போறேன், அகைன் மண்டே உன்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி எழுதிருப்பா. நெக்ஸ்ட் மண்டேயும் வருது. ஹீரோயின் முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்து ஹீரோயினா நீதான் ஹெசியான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லி மண்டே ஆட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த டைரிய எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அங்க அவங்களோட கிளாஸ்மேட் வர 2 பேருமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து அந்த டைரிய கொடுக்கறான். அதை ஹீரோயினுமே வாங்கிக்கிறா. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினா ஒரு ரவுடி பொண்ணு மேல மோதிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நோட் பண்றா அவ கிளாஸ் ரூம்லயே அந்த டைரிய விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை தேடி ஓடி போறா. மறுபடியுமே ஹீரோயின் அவ கிளாஸ் ரூமுக்கு வரா. அந்த ரவுடி பொண்ணுங்களா ஹீரோயின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களா இப்பெல்லாம் ஹீரோயின் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா, அவளுக்கு அவளே சிரிச்சுக்கிறான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஹீரோயினை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கத ஹீரோயின் மட்டும் இல்ல அங்க வந்த ஹீரோட ஃப்ரெண்டு சகி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களா ஹீரோனோட டேபிள் கீழே பார்க்கும்போது அங்க ஒரு டைரி இருக்கு. அதை எடுத்து படிக்க போகும்போது அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவளா உள்ள போகலான்னு பார்க்கும்போது அவ முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா உள்ள போயிடுறான். அவனா அந்த பொண்ணுங்களை பார்த்து ஒருத்தர் பெர்மிஷன் இல்லாம அவங்க டைரிய பாக்குறது
போறது தப்பில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த டைரிய வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவனா அந்த பொண்ணுங்களை செம்மையா திட்டிட்டு ஹீரோயின் கிட்ட போய் அவளோட டைரிய கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறா. அந்த பொண்ணுங்களா ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஹீரோ கூட தானே டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்றான்னு சொல்லி மிரட்ட ஹீரோயினுக்கா பாஸ்ட்லயும் இதே மாதிரி ஒரு சீன் நடந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. சகியா அவகிட்ட ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறா. அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பையன் டிரான்ஸ்பர் ஆகி வரான். இப்ப ஹீரோயின் சகி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறா. சகி அவளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு சகி என்னோட நல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவளோட அம்மா கூட ஒரு சலூன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளை பத்தி ஹீரோயினுக்கு இன்ட்ரோ தரான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை காமிச்சு இவன் கிளாஸ் ரூம்ல தூங்கு மூஞ்சியா இருந்தா கூட செம்ம ஸ்மார்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடன்னு சொல்லிட்டு அவனை பத்தி இன்ட்ரோ தரான். சகியா ஹீரோயின் கிட்ட என் கூட லேண்டன் ஃபெஸ்டிவலுக்கு வரியா, அது பார்க்க செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீயும் வரியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் வரேன்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலான்றான். இவங்க 4 பேருமே சிரிச்சு பேசிட்டே போறாங்க. அந்த டிரான்ஸ்பர் ஆகி வந்த பையன், அவன் பேரு குஜோ, அவன் ஹீரோயினியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனை ஹீரோயினுமே பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறா. அந்த குஜோவா ஓஹோ கதை இப்படி போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான். அந்த வீக்கெண்ட் லேண்டன் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஹீரோ அதுக்கு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினும் வரா. அவளை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோயினா அச்சச்சோ அப்ப நான் பார்க்க நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா சாச்சா செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். சகியா எலே என்னல நடக்குது அங்க, நாங்க 2 பேர் இங்க இருக்கோம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 4 பேருமே ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. சகியா நான் ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு போலான்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறா. அந்த டைரிய ஹீரோயின் ஹீரோ கிட்ட குடுக்குறா. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஒருத்தவங்க மேல மோதிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினா ஹீரோவை மிஸ் பண்ணிடுறா. எல்லாருமே ஓடி போறாங்க. அதுல ஒருத்தனா ஹீரோயினா மோதி விட்டுறான். ஹீரோயினும் விழ போயிடுறா. அந்த டைம் கரெக்டா ஹீரோயினை யாரோ வந்து பிடிக்கிறாங்க. யாடா அதுன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறம் ஹீரோ வா நம்ம சகியையும் என்னோட ஃப்ரெண்டையும் போய் தேடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். 2 பேருமே அவங்கள தேடி போறாங்க. ஆனா அவங்கள எங்க தேடியுமே காணோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நான் எப்படா இந்த ஸ்கூல் லைஃப் முடியும்னு சொல்லி நினைச்சிருக்கேன், ஆனா இப்போ அப்படி இல்ல, அதுக்கு எல்லாமே நீ மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனுக்கு தேங்க் பண்றா. அந்த டைம் பார்த்து அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அதை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க குஜோ ஹீரோனோட ஃப்ரெண்டான அந்த மயு அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். 2 பேருமே பேசிட்டே நடந்து வராங்க. குஜோவா மயு கிட்ட ஹீரோயின் பத்தி கேட்க அதுக்கு மயுவா இப்பெல்லாம் ஹீரோயின் முன்ன மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குஜோவா சரி ஓகே நான் ஃபுட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். சாகியா அந்த டைம் ஹீரோனை கூப்பிட்டுட்டே வரா. அத குஜோமே நோட் பண்றான். சாகி ஹீரோ ஹீரோனை பார்த்து எங்க போயிட்டீங்க, உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மயுவா ஹீரோயின் கிட்ட வந்து அவகிட்ட பேச்சு கொடுக்க ஹீரோவா நாங்க கொஞ்சம் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயினா குஜோவை கிராஸ் பண்ணி போறா. குஜோவா அவளை பார்த்து துரோகின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளுக்கா அவளோட பழைய ஞாபகங்கள் அவ கண்ணு முன்னாடி வர ஹீரோயினா அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அவ பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் கண்ணை முழிக்கிறா. அவளை பார்த்து ஹீரோவா அப்பாடா நீ கண்ணை முழிச்சிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை பார்த்து ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனுக்கு செம்மையா அள்ளு விட்டுருது. அந்த டைம் பார்த்து சகி அங்க வந்து ஹீரோனோட அப்பா அம்மா சீக்கிரமே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நான் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு செம்ம சோகமா அங்கிருந்து நடந்து போறான். குஜோவா ஹீரோனை பாக்குறதுக்காண்டி அங்க வரான். அவனை பார்த்த ஹீரோயினா குஜோன்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறா. சகியா அவனை பார்த்து நீங்க யாருன்னு சொல்லி கேக்குறான். அவன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். இங்க ஹீரோயினோட அப்பா அம்மா பரபரப்பா ஓடி வராங்க. அவங்க கிட்ட ஹீரோ வந்து இன்ட்ரோ ஆகுறான். ஹீரோயினோட அப்பாவா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்காண்டி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோ ஹீரோனோட அப்பாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஹீரோனோட அப்பாவும் வராரு. வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரா ஹீரோ பார்த்து இப்ப ஹீரோயின் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா, அது எல்லாமே உன்னாலதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஞாபகம் இல்ல. இந்த டைரியை நீ எக்ஸ்சேஞ்ச் பண்றது தெரியும் போது அவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லி நான் நினைச்சேன்றாரு. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீ அவ கூட க்ளோஸ் ஆகுறத நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோனோட ஹெல்த் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம்னு
சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்டு ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறான். அவரை பார்த்து ஹீரோவா, ஹீரோயின் என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா நானே அவளை விட்டு விலகி போயிடுறேன், இல்லன்னா நான் எப்பவுமே அவ ஃப்ரெண்டா தான் இருப்பேன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோனோட வீட்டை தேடி வரான். ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிடறான். ஹீரோனோட அம்மா தான் வந்து டோரை ஓபன் பண்றாங்க. அவங்க கிட்ட ஹீரோ ஹீரோயின் பத்தி கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோனும் அங்க வரா. ஹீரோவா நான் உன் கிளாஸ்மேட்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறான். ஏன்னா ஹீரோனுக்கு ஹீரோ பத்தி எந்த ஞாபகமுமே இல்ல. அவகிட்ட ஹீரோவா இந்த டைரிய படிச்சா உனக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த டைரிய கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. அவளை பார்த்த ஹீரோவா அவளுக்கு முன்னாடி ஓடி வரான். ஹீரோயினா அவனை பார்த்துட்டு நீதான் ஹெசியான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆமாங்கிறான். அவன் கிட்ட ஹீரோயின் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு அந்த டைரிய அவன் கிட்ட கொடுக்குறா. அன்னைக்கு கிளாஸ்ல ஸ்டாஃபா இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரா அதுன்னு பார்த்தா குஜோ தான் அங்க வரான். குஜோ எல்லார்கிட்டயுமே வந்து இன்ட்ரோ ஆகுறான். எல்லா பொண்ணுங்களுமே அவன் கிட்ட உன் பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி வளைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அவனோட சீட்ல போய் உட்கார்றான். குஜோவையே ஹீரோயினும் திரும்பி பார்த்துட்டே இருக்கா. அதை பார்த்த ஹீரோவா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சகியா நம்ம ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வருது, அதுக்காண்டி நம்ம கிளாஸே பேன் கேக் கேஃபே பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லைப்ரரியில வந்து புக் எடுத்திருப்பாங்க. ஆனா ஹீரோ அவனோட கார்டை வீட்லயே விட்டுட்டு வந்திருப்பான். அதுக்கு ஹீரோயினா பரவாயில்ல நீ ஏன் கார்டை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவ கார்டை கொடுத்துட்டு ஹீரோ எடுத்த புக்ல அவ தான் சைன் பண்றா. ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காண்டி எல்லாருமே ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. குஜோக்கு முன்னாடி பொண்ணுங்க உட்காந்து அவன் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் சகி அங்க வந்து குஜோக்கு ட்ரெஸ் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போறா. அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சகி அவனை பார்த்து ஹீரோன் உன்னோட பேரை சொல்லி கூப்பிட்டா உங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. குஜோவா சகிய புடிச்சு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அதை கேட்டு சகிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க அந்த ஸ்டாஃபா எல்லாரோட ஒர்க்கையுமே பேக்கப் பண்ணிட்டு கிளம்புங்கன்றாரு. ஹீரோனும் அவளோட பாக்ஸ் எடுத்துட்டு வரா. அங்க சகி வந்து ஹீரோனை பார்த்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றா. சகியா ஹீரோனை பார்த்து குஜோ யாரு உன்னோட ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டான்னு சொல்ல ஹீரோயினா பேந்த முழிச்சிட்டு இருக்கா. சகியா அவளை பார்த்து ஹீரோ உன்னை ரொம்பவே நம்புறான், அவனை ஹர்ட் பண்ணிடாத, அதுக்கப்புறம் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுங்கிறா. அந்த பக்கமா ஹீரோவும் வரான். ஹீரோயினா சகிட்ட எனக்கு ஹீரோ ஒரு பொக்கிஷமான ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இத ஹீரோவுமே கேட்டுறான். அதை கேட்டு ஹீரோ ஓவர் குஷி ஆயிடுறான். சகி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட நான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஓவர் குஷியில குதிச்சிட்டு இருக்கான். அவனா ஓவர் குஷியில அடுக்கி வச்ச ஒரு திங்ஸ்ல கைய வச்சு அதோட சேர்ந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அந்த திங்ஸ் எல்லாமே படன்னு கீழே விழுந்துடுது. அதை பார்த்த ஹீரோயினா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா இப்ப நம்ம ஓடணுண்டி வெண்ணம் அவளேன்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு ஓடி போறான். ரெண்டு பேருமே ஒரு பிளேஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இங்க தானே நம்ம ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்சிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கா செம்மையான ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் அந்த டைரியில இருக்க இன்சிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவனை பார்த்து நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்றா. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிக்கிறான். அவகிட்ட ஹீரோ வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அந்த டைம் பார்த்து யாரோ உள்ள வர ரெண்டு பேருமே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டே நடந்து வராங்க. ஹீரோ ஃப்ரெண்டா அங்க வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தானே காரணம், ஒழுங்கா வந்து அதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்துட்டு போறான். ஹீரோவா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் தனியா நடந்து வரா. அவளை யாரோ கூப்பிடுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அது குஜோ தான் அங்க நின்னுட்டு இருக்கான். அவனா ஹீரோயினை பார்த்து நீ எதுக்காண்டி என்னை இக்னோர் பண்ற, நீ தான் என்னை ஏமாத்திட்டு போன, நான் தான் உன் மேல கோவமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த ஊரை விட்டு போறப்போ உன்னை லாஸ்ட் டைமா ஒருக்கா மீட் பண்ணணும்னு சொல்லி உனக்காண்டி வெயிட் பண்ண, ஆனா நீ வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோனுக்கு அப்படியே அவளோட பாஸ்ட் சீன் ஞாபகம் வர அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. அப்படியே கீழே விழுந்துடுறா. குஜோவா அவகிட்ட நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அங்க ஹீரோவும் வரான். ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட வேகமா ஓடி வரான். குஜோவை பார்த்து ஹீரோ நீ தான் அவளை ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி கத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் குஜோ நான் உங்க ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினா ஹீரோவை பார்த்து நான் இப்ப நல்லா தான் இருக்கேன்றா. நெக்ஸ்ட் டே அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸ்கூலே அப்படியே அமோகமா களை கட்டி நிக்குது. குஜோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தான் பேன் கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பூரா பொண்ணுங்களுமே அங்கேயே டெகரா போட்டுறாங்க. இங்க ஹீரோ வெயிட்டரா இருக்கான். ஹீரோயினா வேற ஸ்கூல் பசங்க போட்டோ எடுக்க ஹீரோவா மெனு கார்டை வச்சு மறைச்சிட்டு இருக்கான். அந்த பசங்க காண்டாகி கிளம்பி
கிளம்பி போயிடுறானுங்க. அத பார்த்த சகியா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, எப்பா சாமி நீ வேலை பார்த்து கிழிச்சது போதும், போய் நோட்டீஸ கொடுப்போன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுறா. குஜோவா நானும் நோட்டீஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ரெண்டு பேருமே நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குஜோ பக்கம் தான் பொண்ணுங்க கூட்டம் அலமோதுது. அத பார்த்த ஹீரோட மைண்ட் வாய்ஸா, சண்டாளிங்க அவன் சும்மா இருந்தாலும் இவளுக்கு சும்மா இருக்காளா பாரு, நான் அம்போன்னு நின்னுட்டு இருக்கேன், என்ன எவ்வளாச்சும் கண்டுக்கிறாளா பாரு அப்படின்ற மாதிரியே நினைச்சிட்டு நிக்கிறான். அங்க மயு வர அவளை பார்த்த ஹீரோ அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அவளா, நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்காண்டி அவளை கூப்பிடுவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மயுவா குஜோவை பார்த்துட்டு, நீயும் இந்த ஸ்கூலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி கேக்குறான். மயு அதுக்கு ஆமாங்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னை மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்கள பாக்குறியான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோனும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே மயுவை பார்க்க போறாங்க. அங்க குஜோவும் நின்னுட்டு இருக்கான். மயுவா ஹீரோனை பார்த்து, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் காரணம்னு சொல்லிட்டு சாரி கேக்குறா. அதை கேட்ட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் மயு பாஸ்ட்ல நடந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. குஜோவா அந்த ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்பர் ஆக போறான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. மயுவும் ஹீரோயினும் செம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மயுக்கு குஜோ மேல லவ் இருக்கும். அன்னைக்கு குஜோ ஹீரோயின் கிட்ட நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் போடுறான். அதை பார்த்த ஹீரோயினும் அவனை மீட் பண்றதுக்காண்டி போறா. குஜோவா ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான். ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கத யாரோ போட்டோ எடுத்து அத மயு கிட்டயுமே காமிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. அவளை எல்லாருமே ஒரு மாதிரி எதிரியாட்டம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மயு கூட ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சிடுறா, அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மயு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அங்க குஜோ வந்து யாருக்காண்டியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மயு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அது ஹீரோனுக்காண்டி தான் இருக்கும்னு சொல்லிட்டு மயுவை நல்லா ஏத்தி விடுறாங்க. கரெக்டா ஹீரோனும் அங்க வரா. மயுவா ஹீரோன் முன்னாடி வந்து, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன், நான் அவனை லவ் பண்றது தெரிஞ்சும் இப்படி பண்றிய துரோகின்னு சொல்லிட்டு ஹீரோனை நல்லா திட்டிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோன் அழுதுட்டே அங்கிருந்து ஓடி போறா. அப்பதான் ஹீரோயின் மேல ஒரு கார் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இப்ப ஹீரோயின் அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுறா. மயு அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. குஜோவா மயு பார்த்து, இப்ப டைம் சரியில்லை, நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோனுக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அத அவ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா, நான் அவளை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா அவ என்ன இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அவகிட்ட ஹீரோ வந்து, எல்லாமே கூடிய சீக்கிரமே சரியாயிடும், நான் எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது. குஜோ அவளை மீட் பண்ணலான்னு சொல்லிருப்பான். அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சம்மதிச்சிருப்பா. குஜோவும் ஹீரோயினுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினும் அவனை பாக்குறதுக்காண்டி வந்திருப்பா. அப்பதான் இந்த சீன் எல்லாமே நடந்து அவளுக்குமே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையுமே சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு இருக்கப்போ ஹீரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரான். அதுக்குள்ள ஹீரோயினா எனக்கு குஜோவை மீட் பண்ணணும்னு சொல்லிடுறா. அதை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் ஃபேஸ்ல அதை காமிக்காம சிரிச்சுட்டே, அப்பாடா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் முன்னாடி ஹீரோ சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறான். மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு வலிய வச்சுட்டு இங்க ஹீரோவும் குஜோவும் மீட் பண்ணிக்கிறாங்க. குஜோவா அவனை பார்த்து, ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, ஆனா உன்ன மட்டும் எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோவா, நாங்க ரெண்டு பேருமே டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போன்னு சொல்லும் போது குஜோவா, ஓஹோ அதனாலதான் அவளுக்கு உன்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். குஜோவா ஹீரோ பார்த்து, அந்த டைரியால தான் அவ உன்ன ஞாபகம் வச்சிருக்கா, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அத கூட ஹீரோ சிரிச்சுட்டே சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் கிட்ட ஹீரோன் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லான்னு சொல்லும் போது குஜோவா வேகமா அங்கிருந்து ஓடி போறான். இங்க ஹீரோ சோகமா நின்னுட்டு இருக்கான். அவனை வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பார்க்கும் போது ஹீரோவா சிரிச்சுட்டு, செம்மையா போச்சுல இன்னைக்கு ஸ்கூல் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டா, டே நடிக்காதடா, நீ சோகமா இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறான். அவன் கிட்ட ஹீரோவா, இப்ப ஹீரோனுக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்ல, பரவாயில்ல, இப்ப நான் இல்லனா கூட அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ குஜோவா தான் ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவளுக்கு அவனை டைரி இல்லாம கூட ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ கூட இருந்த டேஸ் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான டேஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறான். அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோவை ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோவால சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ இனி இந்த டைரி மட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட அந்த டைரிய நெருப்புல தூக்கி போட்டுறான். நெக்ஸ்ட் மண்டே வந்தா அவளுக்கு என்ன பத்தின ஞாபகம் சுத்தமா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல்
ஃபீல் பண்ணிக்கிறான். ஸ்கூலுக்கு ஹீரோ சோகமா நடந்து வரான். அப்பதான் ஹீரோயின் வரத பார்த்துட்டு அவகிட்ட பேசலான்னு போகும்போது அங்க குஜோ வந்து அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அத பார்த்த ஹீரோ வந்த வழியே ரிட்டர்ன் போயிடுறான். இது எல்லாத்தையுமே சகியுமே நோட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ சோகமா உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோட ஜூனியர் வந்து அவன் கிட்ட இருந்து வாங்கின மேகசினை ஹீரோ கிட்டயே ரிட்டர்ன் கொடுக்கறான். அந்த ஜூனியர் பையன்கிட்ட ஹீரோ லைப்ரரியில இருந்து எடுத்த புக்கை அவன் கிட்ட கொடுத்து எனக்காண்டி இதை ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு செமையா மழை பெய்யுது. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் வரான். ஹீரோயினா ஹீரோவை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறா. அத பார்த்த ஹீரோக்கு செம்மையான சந்தோஷம் ஆகுது. ஆனா பார்த்தா அவன் பின்னாடி குஜோ கூட எடுத்துட்டு வரான். அவனை பார்த்துதான் ஹீரோயின் ஸ்மைல் பண்ணிருப்பா. குஜோ ஹீரோயினுக்கு குடைய நீட்ட ஹீரோயினுக்கு ஒரு வாட்டி ஹீரோ குடைய நீட்டின அந்த சீன் ஞாபகம் வருது. அப்படியே திரும்பி ஹீரோவை பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் குஜோவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ சோகமா அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு போலான்னு பாக்குறான். சகி அங்க வந்து அவனுக்கு குடைய நீட்டுறா. சகியா அவனை பார்த்து எனக்கு எப்பவுமே உன் மேல லவ் இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஹீரோ அவகிட்ட சாரி சொல்லிட்டு மலையிலேயே நனைஞ்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப சகி ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வரான். அவனை பார்த்து அவளா ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வேற வேற கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் இல்லாத கிளாஸ்ல இருக்கவே பிடிக்கல. சும்மாவே கிளாஸ கவனிக்க மாட்டான். இப்ப சொல்லவா வேணும். ஆனா ஹீரோயினுக்கு அத பத்தி எந்தவித ஃபீலிங்ஸுமே இல்ல. அவ ஹீரோ பத்தி சுத்தமாவே மறந்துட்டா. ஸ்கூல் லைஃபும் முடியுது. கிராஜுவேஷன் டேயும் வருது. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சகியா ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்காண்டி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட எனக்காண்டி நீ டைரி எழுதுறியான்னு சொல்லி கேட்க அவனா கொசு தொல்லை தாங்கலப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இங்க ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட அவனோட ஸ்டாஃப் வந்து பேசிட்டு இருக்காரு. அவனை பார்த்து எப்படியோ எம்பி பாஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃபா ஹீரோ பார்த்து உன்னாலதான் ஒருத்தவங்களோட ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாத அளவுக்கு மாறுச்சுன்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே அப்படியே திரும்பி ஹீரோயினை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேருமே செகண்ட் இயர்ல ஒரே கிளாஸ் தான், எனக்காண்டி நீ டைரி எழுதுவியான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அதுக்கு சம்மதிக்கிறா. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எழுதிக்கிறாங்க. இத குஜோவா தூரமா நின்னு பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவ எழுதினத பார்த்தா கிராஜுவேஷன் வாங்கினதுக்கு கங்க்ராட்ஸ்னு மட்டும்தான் அதுல எழுதிருப்பா. இங்க ஹீரோயினும் அந்த டைரி ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோவா உன்னோட ஃபேஸ்ல நான் மறுபடியுமே அந்த ஸ்மைல பாக்கணும்னு சொல்லி எழுதிருப்பான். அத பார்த்த ஹீரோயினா என்னது மறுபடியுமா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் கரெக்டா குஜோவும் அங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டே நடந்து போறாங்க. அந்த டைம் லைப்ரரியில இருந்து ஹீரோயின் இன்னும் ஒரு புக்கை சப்மிட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை கேட்ட ஹீரோயினா லைப்ரரிக்கு வரா. அங்க இருக்க இன்சார்ஜரா ஹீரோயின் கிட்ட நீங்க இன்னும் ஒரு புக்கை சப்மிட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா நான் எல்லா புக்கையுமே சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அந்த இன்சார்ஜரா உங்க கார்ல இருந்து தான் அந்த புக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ எடுத்த அந்த புக்கை தான் மென்ஷன் பண்றாங்க. அந்த ஜூனியர் பையலா அந்த புக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த புக்கை கொடுக்கறான். அந்த இன்சார்ஜர் இத முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. அந்த புக்கை பார்த்தா அதுல ஹீரோயினோட சைன் தான் போட்டிருக்கு. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. அந்த இன்சார்ஜரா புக்கை பொருட்டி பொருட்டி பார்த்துட்டு அகைன் ஹீரோயினை கூப்பிட்டு இதுலலாம் இப்படி கிறுக்க கூடாதுன்னு சொல்லும் போது அகைன் ஹீரோயின் வந்து அந்த புக்கை பாக்குறா. அந்த புக்ல வரைஞ்சிருக்கும். ஹீரோயின் வேக வேகமா அந்த புக்கை கொண்டு போய் அதுல ஒவ்வொரு பேஜா டர்ன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தது அவ கோமா வந்து அந்த கார்டை புடுங்கிட்டு போனதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே வரைஞ்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டாக ரொம்பவே ட்ரை பண்ணது, அவளுக்கு அந்த கொடையை கொடுத்துட்டு அவன் அந்த மலையில நனைஞ்சு போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல அவனோட லஞ்ச் பாக்ஸ் கொட்டி போனது, அதுக்கப்புறம் ஹீரோனோட லஞ்சை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டது, அவ கூட டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, அவகிட்ட பேச ட்ரை பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதிருப்பான். ரெண்டு பேருமே டைரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, ரெண்டு பேருமே லண்டன் ஃபெஸ்டிவலுக்கு போய் என்ஜாய் பண்ணதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹக் பண்ணது, அந்த டைம் ஹீரோயின் குஜோவை மீட் பண்ணணும்னு சொன்னது, ஹீரோ அவளை விட்டு பிரிஞ்சு தனியா நின்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வரைஞ்சிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினா இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்களை நான் எப்படி மறந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே
ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட குஜோவா நீ வேணா அவனை போய் மீட் பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோயினா ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோவை தேடி வேகமா ஓடி போறா. ஒவ்வொரு பிளேஸா ஹீரோயின் ஹீரோவை தேடி ஓடி போறா. லாஸ்ட்ல ஒருவேளை மாடியில இருப்பானோன்னு சொல்லிட்டு அங்கேயும் அவனை தேடி ஓடி போறா. அங்கதான் ஹீரோ ஒரு மூலையில சோகமா உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் கத்தி கூப்பிட ஹீரோவா அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனா வேக வேகமா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து நீ என்ன இங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயின் நான் உன்னை ரொம்பவே கெஞ்ச விட்டுருக்கேன், அதுக்கெல்லாம் ரொம்பவே சாரின்னு சொல்லி சாரி கேக்குறான். அவன் கிட்ட ஹீரோயின் கைய நீட்டி என் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேட்க அதை கேட்டு ஹீரோக்கு செம்மையான சந்தோஷமாயிடுது. அவளை பார்த்து ஹீரோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவளோட கைய பிடிக்கிறான். ஹீரோட உண்மையான லவ் இப்ப ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிட்டா. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.